morning moon. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ மேங்கோ ஃபெஸ்டிவல் வந்திருக்கோம். இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே இந்தியன் மேங்கோ ஃபெஸ்டிவல். இது வந்து ரொம்ப கிராண்டாக கத்தாரில் நடந்திருக்கு. பிரம்மாண்டமான ஒரு மேங்கோ ஃபெஸ்டிவல். வாங்க போய் பார்க்கலாம். மக்களே, நாங்கள் ஜாலியாக ஒரு சூக் வாக்கிஃப் வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே மேங்கோ எக்ஸிபிஷன் நடந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 12லேருந்து ஜூன் 21 வரையும் நடந்திருக்கு. பட் நாங்கள் லாஸ்ட் டே போய் இப்போ எப்படியாவது மேங்கோ எக்ஸிபிஷனை பார்க்கணும், எவ்வளோ மேங்கோஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காகவே நானும் என் பையனும் ஆர்வமாக வந்தோம். இது எங்கே நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா சூக் வாக்கிஃபில் பெரிய டென்ட்டு போட்டு கிட்டத்தட்ட 60 வெண்டர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 100 ஸ்டால்ஸ் ஆஃப் மேங்கோஸ் வந்து ஒரு ஸ்டால்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டால்ஸ் வந்து அதில் பார்ட்டிஷன் பண்ணி எல்லாருமே அந்த மேங்கோவை சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், டைரெக்டாக உள்ள வெண்டர்ஸ் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் மேங்கோ ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் மேங்கோஸ் இருந்தது, அப்புறம் ஊறுகாய் பிக்கிள்ஸு, அப்புறம் ஸ்வீட்டு, அப்புறம் இதுலேயே சட்னி, அதாவது மேங்கோ சட்னி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த மேங்கோ சட்னியும் இருந்தது. நம்ம ஊரில் எப்படி மேங்கோவை அறுத்து அதில் உப்பில் போட்டு வச்சுருப்பாங்களோ அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா மேங்கோ ஜூஸ்லாம் வந்து அவ்வளோ சீப்பாக வச்சுருந்தாங்க. இந்த 100 ஸ்டால்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 5 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ்லேருந்து எல்லாமே 20 ரியால் 30 ரியால்னு சீப் அண்ட் பெஸ்ட்டாக காஸ்ட் வைஸும் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவாக கஸ்டமருக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து என்னென்ன மேங்கோஸ் வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அல்பனோஸ், பாதாமி, ராஜபுரி, நீலம் மேங்கோ, இந்தமாரி நிறைய வெரைட்டிஸில் வந்து ஸ்வீட்டு செஞ்சுருந்தாங்க. இதில் வந்து மேங்கோலே பீஸா, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத மேங்கோ கேக்கு, இந்தமாரி சில விஷயங்கள் வந்து எல்லாமே ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷன் மாரி ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கும்போது தான் மேங்கோவில் இவ்வளோ ஸ்வீட் பண்ணலாமா அப்படின்னு நமக்கே யோசனையாக இருக்கும். அப்படிலாம் வந்து ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தையும் நம்ம எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம நிச்சயமாக டாட்டா பில்லாவாக தான் இருக்கணும். நம்ம பாக்கெட்டில் என்ன பணம் இருந்ததோ அதை வச்சு தான் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததோ 20 30 ரியால் தான். பட் இருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்பில் 5 ரியாலுக்கும் 10 ரியாலுக்கும் இங்கே வாங்கி சாப்பிட்ற மாரி ஆப்ஷன் இருந்ததால் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். எனக்கு எப்போதுமே உப்பில் போட்ட மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் மேங்கோ தோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் மாங்காவை அடித்து அதை ஃபஸ்ட்டு அறுத்து அதில் உப்பில் போட்டு நல்லா காரச்சேரெல்லாம் போட்டு சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்தமாரி இங்கெல்லாம் ஊறுகாயெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய சாம்பிள் மேங்கோலாம் நிறைய கொடுத்தாங்க. அதாவது ஸ்வீட்லேயே நிறையா மேங்கோலேயே வந்து ஸ்வீட்டு நிறைய செஞ்சுருந்தாங்க. அதாவது மேங்கோ அல்வா, மேங்கோலேயே வந்து ஜாமு, அதேமாரி சட்னி, ஸ்வீட் சட்னி, அதேமாரி இப்போ லூலுலலாம் வந்து நம்ம டேரெக்டாக வாங்குறதோட இந்த இடத்துல வந்து ஸ்டாக்கு நிறைய கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதேமாரி லூலுவாக இருக்கட்டும், கிராண்ட் ஹைபர் மார்க்கெட்டு, ஃபேமிலி ஃபுட் சென்ட்ரு, எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே அதாவது கிட்டத்தட்ட 100 வெண்டர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 60 வெண்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 100 வந்து ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் இந்த சம்மர் டயத்தில் மட்டும்தான் மேங்கோஸ் வந்து நிறையாவே நமக்கு வந்து காய்க்குமாங்க ஊரில். அதனால் நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிபிஷனில் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீசனபுளாக இருந்தது. 25 to 35 ரியால்லேருந்து நம்ம வாங்க முடிஞ்சுது. அப்புறம் வந்து இங்கே நிறைய விஷயங்கள், அதாவது மேங்கோ ஐஸ்கிரீம்லாம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நிறையாவே இருந்தது. நம்மளும் வந்து சூக் வாக்கிஃப் வந்தோடனே என் பையனும் இந்த மேங்கோ எக்ஸிபிஷன் உள்ளே என்ட்ரானோடனே ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பான்னு புல்லு அரிக்கிற மாரியே அரிச்சிட்டு இருந்தான். சரி நம்ம என்ன வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி உப்பில் அரிஞ்ச மாங்காய் வாங்கி தரேன்டா, அதை வச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டுறா, அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது எதாவது யோசிச்சு வாங்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்குள்ளே இந்த மலைப்பழம்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் என்ன ரேட்டு என்ன ஏது அப்படின்னு பார்த்தேன். ஃப்ரூட்ஸ் நிறையாவே வச்சுருந்தாங்க. எல்லாமே ரீசனபுள் காஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. சரி நம்ம பிள்ளையும் நிறைய கேட்டுச்சே, நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியாது, நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சரி இந்த கட் பண்ண மேங்கோவை வாங்கி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் மேங்கோலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம், என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் இருக்குது. நீல மேங்கோ, அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ராஜபுரி மேங்கோ, அதாவது காலப்பாடி, இந்தமாரி வந்து நிறைய ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் நம்ம அந்த அரிஞ்சு போட்ட மேங்கோ என் பையனுக்கு வாங்கி கொடுத்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததா. அடுத்தது மேங்கோ ஐஸ்கிரீம் கேட்டான். அப்புறம் சைத்தோனுக்கு போய் நல்ல ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி கொடுத்தோம். அதாவது மக்களே, லாஸ்ட்டாக முடிய போகுது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேவா, அதனால் இன்னும் நல்ல டிஸ்கவுண்ட்டில் வாங்கினேன். நீல மேங்கோலாம் வந்து
ஜூன் 12 இது ஸ்டார்ட் ஆச்சு. ஜூன் 15லாம் 65 ரியால் வித்த மேங்கோலாம் வெறும் 30 ரியால் கொடுத்தாங்க. இங்கேருந்து ஸ்டாக்ஸ் மொத்தமாக இங்கே எடுத்துகிட்டு வந்ததால் திரும்ப எடுத்துகிட்டு போகக்கூடாது, எல்லாமே சேல் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக பயங்கரமான டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாங்க. அதேமாரி மேங்கோவோட ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன்லாம் கிடச்சிது. நீங்கள் ஒரு ஜூஸ் வாங்கினா இன்னொரு ஜூஸ் ஃப்ரீனாங்க. அதேமாரி குல்ஃபி ஐஸ்கிரீம்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே வந்து நிறைய ஒரு வெரைட்டிஸை டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிது இந்த மேங்கோ ஃபெஸ்டிவல். உண்மையிலே எல்லாருமே ரொம்ப இதை வந்து என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்தமாரி வாய்ப்பு திரும்ப எப்போ கிடைக்கும்னு ஒரு ஏக்கத்தை நமக்கு ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமிலியாக வந்து இங்கே வந்து மேங்கோவை நல்ல வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸை டேஸ்ட் பண்ணி அதை வந்து என்ஜாய் பண்ணதுங்கிறது பெரிய விஷயம். அதாவது இது வந்து எல்லா டயத்துலையும் கிடைக்காது. இந்த சம்மர் டயத்தில் மட்டும்தான் மேங்கோ ஃபெஸ்டிவல் இந்த அளவுக்கு நிறையா நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் மேங்கோ ஃபெஸ்டிவல் இருக்குது. எல்லோரும் அதுக்கும் போய் பார்ப்போம். கண்டிப்பாக எல்லாருமே நம்ம ஃபார்மர்ஸை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். இந்தமாரி ஃப்ரூட்ஸை வந்து உற்பத்தி பண்ணும்போது நம்ம வாங்கி அந்தந்த சீசன் உள்ள ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுறதுங்கிறது லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு டேஸ்ட்டு. என்னப்பா சம்பாரித்து என்னத்தப்பா வாழ்ந்துட்டோம், நம்ம வாழ்ந்ததே சாப்பிட்டு நல்லா வாழ்ந்துருவோம் அப்படின்னு நமக்கு எல்லாமேக்குமே அது வந்து மனசில் எப்போதுமே தோணும். ஆனால் இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதால உங்களுக்கு வந்து நிறைய விட்டமின்ஸ் கிடைக்குதுன்னு தான் சொல்லலாம். அப்போ மேங்கோவில் என்னப்பா விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மேங்கோவில் வந்து அதாவது பூஸ்டப் நிறையாவே இருக்குது. அதாவது இம்யூனிட்டி பவர், நம்ம இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கான விட்டமின் சியும் விட்டமின் ஏவும் இருக்குது. சப்போர்ட் ஃபார் விஷன், நம்ம விஷன் வந்து நல்லா தெரியும், ஸ்கின்னெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது இம்யூனிட்டி பவர் வந்து நம்ம பாடி இம்யூனி ஃபங்க்ஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லை, விட்டமின் ஏ ஆஃப் ஆன்டி ஆக்சைடு இதில் வந்து ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் த செல் அண்ட் ஃப்ரம் டேமேஜ். அதாவது நம்ம செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு விட்டமின் இ இதில் இருக்குது. அதாவது மேங்கோவில் என்னென்ன விட்டமின் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் கேவும் இருக்குது. இம்பார்ட்டன்ட் பிளட் கிளாட்டிங் அண்ட் போன்ஸ்லாம் ஹெல்த்தாக வச்சுக்கிறதுக்கும் இதில் வந்து ரொம்ப ஒரு விஷயங்கள் இருக்குது. ஹாய் கைஸ், இதுதான் மேங்கோ ஃபெஸ்டிவல். வெல்கம் டு சூன் மார்னிங். இன்றைக்கி நம்ம மேங்கோ ஃபெஸ்டிவல் வந்திருக்கோம். நிறையா மேங்கோ ஃபெஸ்டிவல்லாம் இருக்குது. அதில் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், ஜூஸ் குடிக்கலாம், எல்லாமே இருக்குது, வெரைட்டிஸாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப 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 ஸ்வீட்டாக இருக்கும். வெல்கம். சொல்லுங்கள் பாப்பா, நீங்கள் வந்து உங்கள் பேரை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எங்கே படிக்கிறீங்க? நல்லா லவுடாக பேசுங்க, அப்போ தான் மைக்லேருந்து நமக்கு வெளில வரும் வாய்ஸ். நான் பேச கேட்குதா? அதேமாரி பேசுங்க சவுண்டா. சொல்லு பாப்பா, உங்க பேர் என்ன? என் பேர் கிருஷிகா. நான் வந்து போதார்பாடில் படிக்கிறேன். நான் மேங்கோ ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கேன் எல்லாமே சாப்பிட. அதுக்கப்புறம் என்னோட டீச்சர் பேர் மாரியா. ஓகே, இங்கே உள்ள மேங்கோவில் உனக்கு என்னென்ன மேங்கோ ரொம்ப பிடிச்சிருந்தது? ஐஸ்கிரீம் மேங்கோ, ஜூஸ் மேங்கோ, டோனட் மேங்கோ, பானிபூரி மேங்கோ. பானிபூரியில மேங்கோ இருக்கா? ஆமா. அது சாப்பிட்டு பார்த்தியா? நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததா? உனக்கு மேங்கோ நீ ஊர்ல எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா ரசிச்சு சாப்பிட்ருக்கியா? ஊரில் சாப்பிட்டுருக்கேன் மேங்கோ. மேங்கோ சாப்பிட்ருக்கியா? இப்போ அந்த டேஸ்ட் இங்கே இருக்கு. உனக்கு நல்ல ஃபெஸ்டிவல், மேங்கோ ஃபெஸ்டிவல் நல்லா என்ஜாய் பண்ணியா? இங்கே என்ன ஒன்லி பானிபூரி, மேங்கோ, ஐஸ்கிரீமு இது மட்டும் தான் சாப்பிட்ருக்கியா? வேற ஏதாவது ஸ்வீட்லாம் ட்ரை பண்ணி பார்த்தியா? ஸ்வீட்டு இன்னும் ட்ரை பண்ணல. உனக்கு கத்தார் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். கத்தாரில் கத்தார் பிடிக்காது, இந்தியா பிடிக்கும். இந்தியானா பெஸ்ட். ஓகே, நீ கத்தாரில் நிறைய ஃபெஸ்டிவல் எல்லாம் நிறைய டான்ஸ்லாம் ஆடி இருக்குல்ல? ஆமாம். நிறைய பேசியிருக்குல்ல, மழலை பேச்சு மாரி நிறைய பேசுவில்ல? அந்த மாரி ஏதாவது பேசி காமிமா. ஏதாவது பேசு, ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து பேசியில்ல பாப்பா. நீ தான் இப்போ எனக்கு மேங்கோ ஃபெஸ்டிவலில் சுற்றி காமிக்க போகிற. வாங்க, நீங்கள் எல்லாத்தையும் காமிங்க, ஒரு ஒரு கவுண்டர்லேயும் என்ன இருக்குன்னு. போங்க. இது என்னதுமா? இது வந்து ஜெய்தூனோட ஐஸ்கிரீம் ஹோட்டல். இது வந்து ஜெய்தூனோட ஐஸ்கிரீம் ஹோட்டல். ஐஸ்கிரீம் சைத்தோனோட ஐஸ்கிரீமா? மேங்கோ ஐஸ்கிரீமா? வாங்க வாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற கடைகள், ஒன்று கடைகள். இது வந்து மேங்கோ ட்ரீஸோட கடைகள். வாங்க வாங்க. இன்னொன்று பார்க்கலாம்.
வேற என்னென்ன நீங்க உப்புல போட்ட மாங்காய்லாம் சாப்பிட்டு பாத்தீங்களா? சாப்பிடல. இன்னும் சாப்பிடலையா? வாங்க அப்படியே கவுண்டர் காமிங்க. இந்த பக்கம் வந்து சாப்பிட்ற மேங்கோ, இந்த இந்த லேசி மேங்கோ, இது வந்து மேங்கோ 61 அந்த மேங்கோ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. குல்ஃபி மேங்கோவும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. அது டெலிஷியஸ் மேங்கோ காஃபி, ஒன்லி காஃபி. அது என்னோட பர்த்டேக்கு கொண்டாடணும், யார் பர்த்டேக்கோ டெலிஷியஸ் காஃபி அந்த ஒரு இருக்குல்ல, அது வந்து ஒன்லி காஃபி. இன்னொன்று பார்க்கலாம். மேங்கோ கேக் எங்க ரெடி? ஒன்லி காஃபில நீ இதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிட்ருக்க? பர்த்டே வரப்ப வெனிலா ஐஸ்கிரீம் மட்டும் தான் அந்த சாப்பிட்டேன். ஓகே. இப்போ நான் நிறைய இப்போ வந்து நான் இப்போ மேங்கோ ஐஸ்கிரீம் ஒன்லி காஃபில சாப்பிட்றேன். வாங்க சீஸ் மேங்கோ கேக் சாப்பிடலாம். ஓகே. இப்போ சீஸ் கேக் மேங்கோ கேக் சாப்பிட போறியா? ஆமா. ஒன்லி கேக்ல நீ இந்த அளவுக்கு சாப்பிட்ருக்கியா? ஆமா. பர்த்டேக்கு ஃபுட் எல்லாம் சாப்பிட்ருக்கியா இங்க ஒன்லி காஃபில? ஆமா. ஓகே. இல்ல நான் மேங்கோ அதெல்லாம் சாப்பிடல. நான் வந்து வெரைட்டிஸ் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் டெசர்ட்லாம் சாப்பிட்டேன் அங்கே ஒன்லி காஃபியில். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ஒன்லி காஃபியில். ஓகே. ஆனால் அம்மா ஓமன்ஸ் டே அப்போ அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் காரில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா கூட குலாப் ஜாம் வாங்கி தந்தாரு. அதை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு எழுதிக்கிட்டு இருந்தேன். 2 வாட்டி ஒன்லி காஃபி போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக இருக்க ஃபெஸ்டிவலுக்கு ஒன்லி காஃபி மேங்கோ ஃபெஸ்டிவல் வந்திருக்கோம். அதை சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செமையா இருக்கு गाइस. ரொம்ப சுவையா இருக்கு. இது ஒன்லி காஃபி மேங்கோ ஸ்வீட்டா? ஆமா. டா உனக்கு மேங்கோனா ரொம்ப பிடிக்குமா? ஆமா. உனக்கு புளிப்பு மேங்கோ பிடிக்குமா ஸ்வீட்டான உள்ள மேங்கோ பிடிக்குமா? ஸ்வீட் மேங்கோ தானா? ஆமா. இதுல என்னென்ன கலந்துருக்காங்க தெரியுதா? என்னென்ன ஃப்ரூட் இருக்குன்னு? மாதுளம்பழம் இருக்குல்ல இதுல? ஆமா. பொமேகிரேட் இருக்கா? ஆமா. உனக்கு ஃப்ரூட்ஸ்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸ் என்ன? மேங்கோ, ஆப்பிள், பொமேகிரேட், பனானா, ஓகே, ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி. லிஸ்ட் பெருசா போகுது. பிளாக்பெரி ராஸ்பெரி இல்லையா? ராஸ்பெரி நான் சொன்னனே. ராஸ்பெரி சொல்லிட்டியா? அப்ப ப்ளூபெரி இன்னும் சொன்னேனே. ஓகே ஓகே. ஊர்ல என்னென்ன ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும் இந்தியால? மேங்கோ மட்டும்தான். மேங்கோ மட்டும்தானா? இந்தியால நிறைய ஃப்ரூட் இருக்குமா? ஜாக் ஃப்ரூட், பனானா. ஜாக் ஃப்ரூட் பெருசா எங்க ஊர்ல இருக்கு. உங்க ஊர்ல இருக்கா பெருசா ஜாக் ஃப்ரூட்? ஆமா. ஜாக் ஃப்ரூட்ல உனக்கு தேன் கலந்து சாப்பிடுவியா? எப்படி சாப்பிடுவ ஜாக் ஃப்ரூட்? தேன் கலந்து. ஜாக் ஃப்ரூட்ல தேன் கலந்து சாப்பிடுவியா? இல்ல. தேன் கலந்து இப்பயே சாப்பிடுறேன். ஓகே. இப்ப மட்டும் நான் வெறும் ஜாக் ஃப்ரூட் சாப்பிடுறேன். வெறும் ஜாக் ஃப்ரூட் சாப்பிடுறியா? ஸ்டார்ட். இப்போ வாங்க இப்போ போலாம். இப்படி செமையா இருக்குன்னு இன்னைக்கே டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஐஸ்கிரீம் குல்ஃபி ஏதோ சொன்னீங்களேம்மா? ஐஸ்கிரீம் குல்ஃபினா செமையா இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. சம்மர்ல வாங்க வேற கவுண்டர்ல என்னென்ன இருக்குன்னு பாப்போம். வாங்க பாப்போம். காஃபி ஹவுஸ் பார்த்தாச்சு. வேற என்ன இருக்கு? அதுக்கப்புறம் இந்த மேங்கோ ஃபெஸ்டிவல் இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் grill இருக்கு. ருக்ஸ் காஃபி இருக்கு. அதுக்கப்புறம் பக்கன்வாலா இருக்கு. எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் இங்க இருக்கு பாத்தியா? லூலு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. மக்கானா மேங்கோ இருக்கு. எல்லாமே இருக்கு இங்க. புதுசா ஒன்று ட்ரை பண்ண போறோம். அது குல்ஃபி. அந்த குல்ஃபி மேங்கோ குல்ஃபி வந்து இந்த கடையில குல்ஃபி நல்லா இருக்கும். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்கன்வாலா. ஓகே. இங்க இந்த கடை பேர் என்ன? எனக்கே தெரியாது. பக்கன்வாலா. பக்கன்வாலாவா? ஆமா.
ஓகே, இங்க குல்ஃபி நல்லா இருக்குமா? ஆமா, உனக்கு குல்ஃபினா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, சூப்பர் டேஸ்ட் இருக்கு. பார்க்கலாம் வாங்க குல்ஃபி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட்டு இங்க நிறைய ஸ்வீட்டே இருக்கு உங்களுக்கு. மேங்கோல சம்சா, மேங்கோ சம்சா, மேங்கோ சீஸ் கேக்கு, மாஸ்ட்ரி. இது என்னமா இது? இது ஒரு கேக், தெரியல எனக்கு என்ன கேக்னு. இது என்னது? தெரியல, என்ன கண்ணு தெரியல. நோ, வாட் இஸ் தி நேம்? லவ்லி. அது ஏதோ லவ்லின்னு சொல்றாங்க. குல்ஃபி சாப்பிட போறோம். வாங்க காசு கொடுக்கலாம். Uncle. Yes, tell me. What do you want? Kulfi, how many? 5. One. कुल्फी भेलपुरी पानीपुरी दहीपुरी आ जाओ आज मिलेगा कल नहीं मिलेगा आ जाओ இங்க பாத்தீங்களா பிங்க் இருக்கு. இங்க பிங்கா? ப்ளூ சாண்ட் எல்லாமே இருக்கு. இந்த எங்க நீ பேலன்ஸ் வாங்கல? 50 ரியாலுக்கு பேலன்ஸ் அங்கிள்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. Mango kulfi. பாப்பாட்ட கொடுவா? சாப்பிடு. இப்ப சாப்பிட போறோம். வாங்க ஓபன் பண்ணி சாப்பிடலாம். ஆமா, எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு சாப்பிடலாம். வாங்க. டாடி என்னப்பா சாப்பிடு நீ இத ஓபன் பண்ணி தா. நான் எதுக்கு ஓபன் பண்ண? நீ ஓபன் பண்ணுவ. நான் குல்ஃபி வாங்குனது இது மட்டும் ஓபன் பண்ணி தானே. என்னங்க நீங்க குல்ஃபி பேலன்ஸ் 30 ரூபாய் கொடுத்தாங்க. அது வாங்க, இந்த குல்ஃபி எனக்கு கிடைச்சிருக்கு. நம்ம இப்ப சாப்பிடலாம். வாங்க. செமையா இருக்கு. செம டேஸ்டா இருக்கா? ஆமா. உங்களுக்கும் வேணுமா? எங்களுக்கும் வேணும். पांच कुल्फी 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 ஊர்ல சாப்பிட்டிருக்கியா நீ குல்ஃபி? சாப்பிட்டுக்கனே. எங்க தேனியில சாப்பிட்டியா? ஆமா. கத்தார்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் குல்ஃபி சாப்பிட்றியா இல்லை இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கியா? இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கேன். कुल्फी आ जाओ कुल्फी மக்களே, குல்ஃபி வந்து எந்த அளவுக்கு நமக்கோட அட்ராக்ட்ஸ், அதாவது நம்ம ஊரில் குல்ஃபி சாப்பிட்ருப்போம் அந்த மாரி ஒரு அட்ராக்டிவான ஒரு ஷார்ட் ஐட்டம். ஐஸ்கிரீம்னாலே குல்ஃபி தான். அதான் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமாக இருக்குது குல்ஃபி. ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க அக்கா, கொஞ்சோண்டு கொடுங்க, சாப்பிட்டுக்கோ. ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட்டா சளி பிடிக்கும். பெரிய அக்கா நீங்க தம்பிக்கு கொடுக்கலையா? நீ அட்லீஸ்ட் ஒரு வாய்க்கு கொடுக்கலாம்ல. நம்ம தம்பி தானம்மா. ஆமா, நம்ம போய் அடுத்ததெல்லாம் பார்க்கலாம். இதுதான் ரொட்டானா, நான் சாப்பிட்டுருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போறோம். செகண்ட் ரோ சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு நம்மளே டேஸ்ட் பண்ணுவோம். வாங்க போலாம். செமையா இருக்கு गाइस. பானிபூரி சாப்பிட்ருக்கியா நீ? சாப்பிட்டியா? மேங்கோ பானிபூரி சாப்பிட்ருக்கியா? வா, அப்படியே பார்த்துட்டே போகலாம், சாப்பிட்டு நடந்தே போகலாம். இன்னையோட லாஸ்ட் மேங்கோ ஃபெஸ்டிவல் பேர எல்லா மக்களும் என்ஜாய் பண்றாங்க பாரு. 5 பீஸ் 12 ரியால் ஆஃபர். இது வந்து சாட் மேங்கோ எல்லாமே நான் பார்த்திருக்கேன், சுத்தி பார்த்திருக்கேன். ஆனா இந்த இருக்க கடை மட்டும் எனக்கு தெரியாது. வாங்க நெக்ஸ்ட் குல்ஃபி சாப்பிடலாம். இந்த பக்கம் வாங்க. நம்ம இப்படியே போலாம். பரவாயில்ல, இந்த பக்கமே போலாம். நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துட்டோமே. அந்த பக்கம் போலாம், பரவாயில்ல. இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்ல. இன்னொரு ஐஸ்கிரீமா? இதே போதும், வாங்க நம்ம முடிச்சிடலாம், எண்டு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். அப்படியே சாப்பிட்டே போயிடலாம். வா.
ஆமா. அப்பா வருவாங்க, நான் உன்னை கூப்பிட்டு போறேன். அப்பா எங்கேயும் போக மாட்டாங்க. வா நம்ம போலாம். பரவாயில்ல. தோசை ஸ்ட்ரீட் போயிருக்கியா? தோசை ஸ்ட்ரீட். போல. இங்க மேங்கோலே தோசை ஊத்துறாங்களாம். எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு வரேன். மாமா எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு வரேன். அப்பா இங்கே தாம்மா இருக்காங்க, நம்ம போலாம். வராங்க. இந்தியன் மேங்கோ ஐஸ்கிரீம். அதாவது மக்களே, இங்கே உள்ள எல்லா ஹைப்பர் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் சஃபாரி மேங்கோ, மேங்கோ ஜூஸ் வந்துச்சு. சாரி, இப்போ குடிச்சு பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு ஐஸ். எப்படிமா இருக்கு ஐஸ்கிரீமு? நைஸ். செம்மையா இருக்கு guys. இங்க பாருங்க, நான் தண்ணில இருந்து சாப்பிட்டுருக்கேன். இது ரொம்ப செம்மையா இருக்கு. இப்போ எங்க அப்பா கிட்ட கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஐஸ்கிரீமே இந்த அண்ணா மாதிரி சிம்பிள் பண்ண போறோம். வாங்க போலாம். இந்த பக்கம் தான். வீடியோ ஐஸ்கிரீம் வாங்க சாப்பிடலாம். போறோம் வாங்க போலாம். இதுதான் கிராண்ட் கவுச்சக்கா. இந்த பாத்தீங்களா गाइस, ரொம்ப குளிரு गाइस. நான் ஜாக்கெட்டே போட்டு வரல, அப்படி குளிருது. நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 5 மினிட்ஸ் டக்குன்னு நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம். 5 மினிட்ஸ் எனக்கு ரெஸ்ட். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா மேங்கோ ஃபெஸ்டிவல்? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டே, லாஸ்ட் டேயோ வந்துட்டேன். இல்ல ஃபர்ஸ்ட் டே. நாங்க நகர் போலாம். இப்போ என்ன பிளேஸ் தெரியுறியாடா? ஆமா ஆமா. இப்போ என்ன வாங்கலாம்? Kullo mango, Ashariyan. Mango, kullo mango, Ashariyan. சரி, நீங்க இந்த தமிழ் டிக்டாக்ல பண்றாள் தான். ஆமா, நான் உங்களை ரொம்ப ஃபாலோ பண்றது உண்டு. ஓகே, थैंक यू. மெயின்லி ரஜினிகாந்த் ரொம்ப சமய பண்றாரு. உங்க அப்பா தானே அது? ஒரு வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? கிருஷிகா. கிருஷிகா. ரிஷிக்கு உனக்கு மீசை வந்திருக்கு. எப்படி வந்தது? தெரியல. ஹலோ, இவன் தம்பியா? ஆமா. இவன் பேர் என்ன? என் பேர் சத்யதேவ் நாராயணன். என்ன? சத்யதேவ் நாராயணன். சத்யவேல் நாராயணன். சத்யதேவ். பேர் உனக்கு? நீ எத்தனை படிக்கிறா? Safari mango for Patrial. Safari mango. Safari mango for Patrial. வேண்டியதான் நீ போகும்போது அவனை அதெல்லாம் கூட்டிட்டு போனா திட்டுவாங்க. ஏன் திட்டுவாங்க? அவனுக்கு ஒரு யூனிஃபார்ம் போட்டு கூட்டிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்க வேண்டியதுன்னு. ஆனா யூனிஃபார்ம் இல்லையே. ஒரு ஒன்னு பிரேக் செகண்ட் சேனல். மார்னிங் மூன் சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. மார்னிங் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ இதோட நம்ம முடிக்க போகிறோம். அதாவது இந்த மேங்கோ ஃபெஸ்டிவல் வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே இந்தியன்ஸுக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊரில் நம்ம மேங்கோ இருந்தாலும் நம்ம இந்தியாவோட மேங்கோ வந்து சிறப்பான ஒரு டேஸ்ட்டு. அது மூலமாக இந்தியாவில் உள்ள மேங்கோ வந்து இங்கே வந்து ஒரு ஃபெஸ்டிவலாகவே நடத்தியிருக்காங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து ஐஸ்கிரீம் மூலமாக ரெஸ்டாரண்ட்லேயும் நிறையா ஸ்வீட்ஸ்லாம், ஐஸ்கிரீமு, மேங்கோ ஸ்வீட்ஸு, மேங்கோவில் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்னா, இந்த அளவுக்கு சக்ஸஸாக போகுதுன்னா அதுக்கு குவாலிட்டியான ஃபுட்டு
ப்ளஸ் வந்து மேங்கோ வச்சு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் என்ன ஒரு மேங்கோ ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் கண்டிப்பாக கலந்துங்க. எல்லாரும் வந்து சந்தோஷமாக இந்த மேங்கோ ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணா வீடியோ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு மட்டும் அனுப்பிச்சுட்றாங்க, என்னன்னா எல்லாரும் என்னை காமெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்காது, பேசிக்கிட்டே இருக்கணும், அதுதான் எனக்கு. யாராச்சும் என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க தப்பு செஞ்சா. அது எதுக்குன்னா தப்பு செய்யறதுக்கு தான். அப்பா தப்பு செஞ்சா அப்பாக்கு அடி, எனக்கு தப்பு செஞ்சா எனக்கு அடி, அம்மாக்கு தப்பு செஞ்சா அம்மாக்கு அடி, தம்பி தப்பு செஞ்சா தம்பிக்கு அடி. டேய் எல்லாரும் தப்பு பண்ணா நம்மளுக்கு தான், யாருமே கிடையாது. அது நல்ல விஷயத்துக்கு தான். ஓகே, थैंक यू. आपको भाई वीडियो बना के दीजिए. கண்டிப்பாக இருக்கு. மக்களே, என்ன ஒரு ஆச்சரியம், மேங்கோ அப்படியே ட்ராயிங் பண்ண மாரி ஒரு கேக்கு, செம்மையான ஒரு கேக்காக இருந்தது. ஆனால் மேங்கோ கேக்கெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா அதில் ஒரு பீஸ் எடுத்து கட் பண்ணி அப்படி சாப்பிட்டப்ப நம்ம அந்த ஒரு மேங்கோவோட ஃபீல், நம்ம எந்த அளவுக்கு மேங்கோவை நம்ம ஜூஸ் பண்ணி நம்ம ஒரு பியூரிட்டியாக சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட்டு வந்து உண்மையிலே நம்ம நாக்கு ருசிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேங்கோ ஒரு ஸ்டால்லையுமே வந்து நல்ல ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக மேங்கோ விற்றாங்க. இந்த மேங்கோ ஃபெஸ்டிவலில் வந்து எல்லா 60 வெண்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில் நல்லா சூப்பர் மார்க்கெட், அதாவது சஃபாரி சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், பாரிஸ் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபேமிலி மார்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கிராண்ட் ஹைப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு குறைச்சி ப்ரைஸ் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி கொடுத்தாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு மேங்கோ ட்ரீ இருந்தது. அந்த மேங்கோ ட்ரீயில் எல்லோரும் வந்தவங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அது ஒரு ரியாலிட்டி மேங்கோ ட்ரீ மாரியே இருந்தது. அதாவது மேங்கோ ட்ரீ வந்து எந்த அளவுக்கு இப்போ அட்ராக்டிவான எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு மேங்கோ வந்து நம்ம வந்து இத்தனை வெரைட்டி இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து இந்தமாரி ஒரு ஃபெஸ்டிவலில் சம்மரில் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது ஒரு வெரைட்டிலையும் ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்டுன்னு வச்சுங்களேன். இது வந்து விட்டமின் சியாக இருக்கட்டும், விட்டமின் ஏவாக இருக்கட்டும், விட்டமின் ஈயாக இருக்கட்டும், விட்டமின் கேயாக இருக்கட்டும், விட்டமின் B6 கூட இதில் இருக்குது. ஓகே மக்களே, இந்த ஈவெண்ட் இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பங்களாதேஷ் மேங்கோ ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம கண்டிப்பாக போய் நல்ல ஒரு டேஸ்ட்டான மேங்கோஸை எல்லா ஸ்டாலையும் சூப்பராக வீடியோ எடுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Morning Moon.